ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றின்னு சொல்லிட்டு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. காரோட சைட் கிளாஸை வந்து யாரோ கல்லால் அடித்து உடச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் யார் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு ஒன்றுமே தெரியல. நாங்களும் சின்ன பசங்க யாராச்சும் போகிற போக்கில் கல்லை தூக்கி போட்டு அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் பக்கத்துலாம் ரிசர்ச் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அது சின்ன பசங்க இல்லை, கொஞ்சம் பெரிய பசங்க. ஏரியா பசங்க வந்து சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு காரில் கல்லை தூக்கி அடிச்சிருக்காங்க. அவங்க வேணே பண்ணாங்களா, தெரியாமல் பட்டுச்சா ஒன்றுமே தெரியல. எந்த எவிடன்ஸுமே கிடையாது. ரோட்லலாம் விசாரிக்கும் போது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எதுவும் இருந்தாலும் நம்ம கண்ணில் பார்த்த எவிடன்ஸ் மாதிரி இருக்கணும். இந்த டைமில் தான் வந்து நம்ம சிசிடிவியோட ரியல் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிச்சு. இது பரவாயில்ல, சின்ன விஷயம். இதுவே நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் ஃபியூச்சரில் நடந்தால் கூட சிசிடிவி இல்லாமல் முடியாது. ஸோ நல்ல சிசிடிவி வாங்கி செட்டப் பண்ண பிளான் பண்ணோம். இந்த பிளான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் நமக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் அது நமக்கு புரியும்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான் போல. இன்னைக்கு வந்து சிசிடிவியோட இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிசிடிவி நம்ம எப்படிலாம் சூஸ் பண்ணலாம், ஒரு பெஸ்ட் சிசிடிவி வந்து நான் எப்படி சூஸ் பண்ணேன் என் வீட்டுக்கு, எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், சப்போஸ் உங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் ஒதுக்க முடியலன்னா அதுக்கு என்ன நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம், எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதெல்லாம் புரியாமல் போகலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல சிசிடிவி டீலரை வந்து கான்டெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டீலர்ஸ் உங்களை என்னெல்லாம் வாங்க சொல்லுவாங்க, அவங்க கொடுக்குற பேக்கேஜில் உங்களுக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஐட்டம் மட்டும் லைனாக பார்க்கலாம். இந்த ஒரு ஐட்டம் எடுத்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் கேமரா, டிவிஆர், எஸ்எம்பிஎஸ், ஹார்ட் டிஸ்க், அப்புறம் டிவிஆரும் கேமரா கனெக்ட் பண்ணுற ஒயர்ஸ் வாங்கணும். அது 90 மீட்டர்ஸ் அந்த மாதிரி பல்காக தான் கிடைக்கும். அப்புறம் லேண்ட் கேபிள், நீங்கள் கேமராவை மொபைலில் பார்க்குறதுக்காக வெளியே இருக்கும்போது. ஒரு HDMI கேபிள் உங்கள் கேமரா டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. யூபிஎஸ் ஆப்ஷனலாக. அப்புறம் கனெக்டிங் பின்ஸ். இவ்வளோ விஷயம் நீங்கள் முக்கியமாக வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேமராவை பற்றி சில விஷயத்தை பார்த்துடலாம். நீங்கள் சிசிடிவி மாற்ற முன்னாடி அதை நீங்கள் எங்கே மாட்ட போகிறீங்கன்னு உங்களுக்கு கிளியர் ஐடியா வேணும். சிசிடிவி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப்பில் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவுட்டோர் கேமரா, இன்னொன்று இன்டோர் கேமரா. நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து மானிட்டர் பண்ண போகிறீங்கன்னா அவுட்டோர் கேமரா புல்லட் ஷேப்பில் இருக்கும், அது யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங்கோட இருக்கும். அது இன்டோர் கேமரா வந்து டூம் ஷேப்பில் இருக்கும். வாட்டர் ப்ரூஃபிங் அதுக்கு கிடையாது, நீங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சிசிடிவி கேமராவில் இந்த 2 டைப் தான் மெயினாக இருக்குது. கைஸ், நீங்கள் அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம் கேமரா வாங்கும்போது என்னன்னா அந்த கேமராவோட மெகா பிக்சல். சிசிடிவி கேமரா மார்க்கெட்டில் வந்து 1.3 மெகா பிக்சல் வந்து 12 மெகா பிக்சல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜுவல்லரி ஷாப், பேங்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மெகா பிக்சல் ரொம்ப அதிகமாக போட்டிருப்பாங்க. அவங்க தேவை அப்படி. அதே மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். மெகா பிக்சல் கூட கேமரா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சென்னை சிட்டி ஃபுல்லாக கேமரா வச்சிருக்காங்க. கேமரா வந்து நம்பர் பிளேட் அளவுக்கு போய் ஜூம் பண்ணும். அப்போ அது எந்த கெப்பாசிட்டியில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்ன கேட்டால் ஒரு நார்மல் வீட்டுக்கு 2 மெகா பிக்சலே போதும்னு சொல்லுவேன். அதுவே ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கும் கீழே போய் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு ஜூம் பண்ணும்போது கண்டிப்பாக பிக்சல் பிரேக் ஆகும். உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 மெகா பிக்சல் போடுறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்கு கீழே போயிடாதீங்க. அடுத்ததாக கேமராவில் பார்க்க வேண்டிய விஷயம் செட்டப் பண்ணும்போது என்னென்னா, கேமராவை நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் மாட்ட போகிறீங்கன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் சிசிடிவி கேமராஸ் வந்து 8 to 9 ஃபீட் வரைக்கும் மேலே தூக்கி மாட்டலாம். அதுக்கு மேலே நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு தலை மட்டும்தான் தெரியும். ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜூம் பண்ணுவீங்க. ஒரு 2 மெகா பிக்சல் கேமராவை நீங்கள் ஹைட்டில் மாட்டிட்டு ஜூம் பண்ணும்போது கண்டிப்பாக பிக்சல் வந்து பிரேக் ஆகும். இதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் வீட்டில். ஸோ உங்களுக்கு வேறு வழியே இல்லை, மேலே தான் மாட்டி ஆகணும்னா நீங்கள் மெகா பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். என்ன கேட்டால் 8 to 9 ஃபீட்டுக்கு கீழே நீங்கள் மாட்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்வேன். அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கேமராவோட நைட் விஷன். இப்போ வர எல்லா கேமராஸும் இன்ஃப்ராரெட் எல்இடியோட தான் வருது. நீங்கள் அந்த கேமராவோட லென்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும். அதை சுற்றி உங்களுக்கு எல்இடி நீங்கள் பார்க்கலாம். உங்கள் சரௌண்டிங்ஸில் சுத்தமாக லைட் இல்லைனா கூட பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம கேமரா ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம டிவிஆருக்கு வரலாம். டிவிஆர், டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். இதுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் இருக்கும். கேமராலேருந்து வர சிக்னல்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ டிவிஆரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கேமரா மாட்ட போகிறீங்கன்னு பார்த்துட்டு டிவிஆர் செலக்ட் பண்ணணும். டிவிஆரில் 4 சேனல், 8 சேனல், 16 சேனல், 32 சேனல் இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் 4 கேமரா மாட்ட போகிறீங்கன்னா 4 சேனல் டிவிஆர், 8 மாட்ட போகிறீங்கன்னா 8 சேனல், அதுமாதிரி 16, 32. அதுக்கேற்ற மாதிரி டிவிஆர் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட டிவிஆர் வந்து சிசிடிவி கேமராவோட சிபியூனே சொல்லலாம். டோட்டல் சிசிடிவி கண்ட்ரோல் வந்து டிவிஆர் கிட்ட தான் இருக்கும். டிவிஆரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல சேனல் 8 சேனல் 16 சேனல்னு அந்த கேமரா கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு HDMI, 2 USB, ஒரு லேண்ட் போர்ட் இருக்கும். USB போர்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்து பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கு, இன்னொன்று வந்து மவுஸ் கனெக்ட் பண்ணி நேவிகேஷனுக்காக. இந்த டிவிஆர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா SMPS யூஸ் பண்ணி பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ SMPSை பற்றி சில விஷயத்தை பார்க்கலாம். ஸோ SMPSை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கேமரா யூஸ் பண்ணுறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி SMPS வாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி SMPSோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ நீங்கள் 4 கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 சேனல் எஸ்எம்பிஎஸ். இந்த எஸ்எம்பிஎஸ் வழியாக தான் டிவிஆர் கனெக்ஷன் போகும். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து ஹை வோல்டேஜ் இல்லாட்டி வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் அடி வாங்குறது எஸ்எம்பிஎஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தெரியும், உங்களுக்கு வந்து சிபியூலேருந்து சம்டைம் புகையாக வரும். அப்போ சொல்லுவாங்க எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் வந்து சம்டைம் ஹை வோல்டேஜெலாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அடி வாங்குறது உங்கள் எஸ்எம்பிஎஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது அடிக்கடி ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எஸ்எம்பிஎஸை வந்து வாரண்டியில் கவர் பண்ணுறது கிடையாது. இதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராக்கும் தனித்தனி எஸ்எம்பிஎஸ் போடணும். இப்படி நீங்கள் தனித்தனி எஸ்எம்பிஎஸ் போடும்போது டோட்டல் செட்டப்புமே ஃபெயிலியர் ஆகாது. ஒரு எஸ்எம்பிஎஸ்லாம் ஒரு டைமில் ப்ராப்ளம் ஆகும். அப்போ மற்ற 3 கேமராவும் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். கைஸ், இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை பற்றி சில விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேக்கப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி மாட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் 2 மெகாபிக்சல் கேமரா 4 கேமரா போடுறீங்கன்னா உங்களுக்கு 1 TB போதும். அதுவே 12 to 15 days பேக்கப் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஹையர் பேக்கப் வேணும்னா ஹையர் டிபி ஹார்ட் டிஸ்க்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். மெகாபிக்சல் இன்க்ரீஸ் ஆகும்போது கூட ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் நிறைய எடுக்கும். அப்போ கூட உங்களுக்கு பேக்கப் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹார்ட் டிஸ்க் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடில் ஓவர் ரேட் ஆகிடும். ஹார்ட் டிஸ்க் வந்து டிவிஆரோட இன்பில்ட்டாக வராது. நீங்கள் தான் அது வந்து தனியாக வாங்கி மாட்டுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாலேஷன் அப்போ அது உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு 4,000 to 5,000 கிட்ட வரும். கைஸ், நம்ம அடுத்ததாக CCTV செட்டப்பில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்ல பிராண்டட் HDMI கேபிள். உங்கள் வீட்டில் இருக்க CCTVயை நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுனா டிவியில் பண்ணுவீங்க, இல்லாட்டி வந்து லேப்டாப்பில் பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல பிராண்டடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்கு பிராண்டட் நான் சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு கேமராவோட ஃபுல் பொட்டன்ஷியலும் தெரியும். நீங்கள் ஒரு நல்ல மெகாபிக்சல் அதிகமாக இருக்க கேமரா போட்டு ஒரு மொக்கையான HDMI கேபிள் போட்டிங்கன்னா கேமராவோட குவாலிட்டி கண்டிப்பாக அடி வாங்கும். கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம HDMI கேபிள் பற்றி பார்த்தோம். இப்போ கனெக்டிங் OS பற்றி பார்க்கலாம். இந்த கனெக்டிங் OS வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு பவர் சப்ளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டிவிஆருக்கும் கேமராவுக்கும் கனெக்டிவிட்டி பண்ணும். கேமராலேருந்து டிவிஆருக்கு சிக்னல்ஸ் கொண்டு போகிறது இந்த கனெக்டிவிட்டி OS தான். இந்த கனெக்டிங் OS வந்து பல்காக லென்த்தாக தான் கிடைக்கும், ஷார்ட் லென்த்துக்கெலாம் கிடைக்காது. இது வந்து ஒரு மீட்ரு பார்த்தீங்கன்னா 20-30 ரூபாக்குள்ள தான் இருக்கும். இதுதான் வந்து CCTV செட்டப்பில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல யூபிஎஸ். இங்கே நிறைய பேர் வந்து CCTVக்கு யூபிஎஸ் ரொம்ப முக்கியமானு கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கரண்ட் வந்து நமக்கு எப்போ போகும் எப்போ வரும்னு தெரியாது. கரண்ட் போயிட்டு வரும்போது ஹை வோல்டேஜாக வரலாம், இல்லாட்டி வோல்டேஜ் கம்மியாக வரலாம். இந்த மாதிரி வரும்போது எஸ்எம்பிஎஸ் அடி வாங்க சான்ஸ் இருக்குது. எஸ்எம்பிஎஸ் மட்டும் இல்லாமல் டிவிஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CPU மாதிரி தான், அதுக்குள்ளேயும் ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி சடனாக கரண்ட் போயிட்டு வரும்போது ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டா வந்து கரெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நல்ல யூபிஎஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் நீங்கள் தடுக்கலாம். கைஸ், நம்ம அடுத்ததாக வந்து CCTV இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் ஊரில் இல்லாத டைமில் உங்கள் வீட்டை மானிட்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், டிவிஆர் பின்னாடி ஒரு லேண்ட் சாக்கெட் இருக்குது. அந்த லேண்ட் சாக்கெட்டையும் உங்கள் வைஃபை ரவுட்டரில் இருக்க லேண்ட் சாக்கெட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணுங்கள், ஒரு லேண்ட் கேபிள் வச்சு. அப்புறம் கேமரா கம்பெனி கொடுத்த ஆப்பில் அதை சிங்க் பண்ணுங்கள். சிங்க் பண்ணிங்கன்னா மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டை மானிட்டர் பண்ணிக்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்காக சொல்லியிருந்தேன், ஒரு பெஸ்ட்டு CCTV செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதை இப்போ பார்க்கலாம். இந்த பட்ஜெட் நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். ஒரு CCTV செட் பண்ண முன்னாடி நீங்கள் வாங்க வேண்டிய விஷயம் கேமரா. அந்த கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கேமரா உங்களுக்கு 1500 கிட்ட ஆகும். நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து 2 கேமரா வாங்கிக்கலாம், 4 கேமரா வாங்கிக்கலாம். அடுத்த வாங்க போகிறது டிவிஆர் வந்து 3000 3500 வரைக்கும் ஆகும். உங்கள் சேனலில் பொறுத்து அது நீங்கள் எவ்வளோ கேமரா வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டிவிஆர் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கணும். அடுத்தது வந்து ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் 5000 கிட்ட வரும். உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 500 GB ஹார்ட் டிஸ்க் கூட வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கும்போது பேக்கப் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அடுத்தது நம்ம செட்டப்பில் வாங்க போகிற விஷயம் என்னென்னா கனெக்டிங் OS. இது வந்து ஒரு மீட்ரு பார்த்தீங்கன்னா 20-25 ரூபாக்குள்ள ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல யூபிஎஸ் வாங்கணும். நல்ல யூபிஎஸ் 2500 கிட்ட ஆகும். இந்த மாதிரி பார்க்கும்போது இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் எல்லாம் போக ஒரு 16,000 17,000 வரைக்கும் இருந்தால் ஒரு நல்ல கேமரா செட் பண்ணலாம். கைஸ், நான் இப்போ சொன்ன பட்ஜெட்டை பார்த்து சிலர் அதிகமாக இருக்க மாதிரி நினச்சிருக்கலாம். எனக்கு வீட்டை மட்டும் மானிட்டர் பண்ணால் போதும், என் வீட்டில் இருக்க குழந்தைங்கள மானிட்டர் பண்ணணும், வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அவங்கள மானிட்டர் பண்ணால் போதும், இண்டோர் யூஸுக்கு மட்டும் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். எம்ஐலேருந்து MI 360 MI பேசிக்னு சொல்லிட்டு 2 கேமரா முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் இந்த கேமரா பர்சனலாக யூஸ் பண்ணது கிடையாது, பட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது, நானும் செக் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த கேமராவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அந்த கேமராவில் வந்து உங்களுக்கு பெரிய இன்ஸ்டாலேஷன் எதுவுமே கிடையாது. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 கிட்ட வருது. இதுக்கு வந்து பவர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பேங்க்லேயே கொடுத்துடலாம். இன்பில்ட்டாக ஒய்ஃபை இருக்கிறனால உங்கள் ஹோம் ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டை மானிட்டர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்ஜெட் இல்லை CCTV போடுறதுக்குனா இது உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னால் 2500 கூட ஒதுக்க முடியாது, CCTVக்கு 16,000லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோ டிப்ஸ் சொல்கிறேன்.
அமேசான் AliExpressலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டம்மி கேமரா விற்றுட்ருக்காங்க. 250லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அந்த கேமரா அப்படி ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். பேட்டரி போட்டால் லைட்டெல்லாம் எரியும். அந்த கேமரா வாங்கி எல்லாரும் பார்க்குற மாதிரி வீட்டை சுற்றி மாட்டிடுங்க. இப்படி நீங்கள் மாட்டும் போது உங்கள் வீட்டுக்கிட்ட தப்பு பண்ண யாராவது வந்தால் கூட சைக்காலஜிக்கலாக அது பண்ண முடியாது, அவங்க பண்ண மாட்டாங்க. கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு CCTV கேமரா வைக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, டோட்டல் ஏரியாவுக்குமே பாதுகாப்பு. ஸோ எல்லாரும் CCTV கேமரா வைங்க. இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும்னு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் அதில் சொல்லியிருப்பேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துடும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பை, லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.